இப்படியே யோசனை செய்து கொண்டே சென்று கொண்டிருந்த சக்தி அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஒரு சிந்தனையில் சென்றாள். வருணிடம் இத சொல்லலாமா வேண்டாமா என்கின்ற எண்ணமும் அவள் மனதில் அப்பொழுது ஓடிக்கொண்டேதான் இருந்தது. ஆனால் இதை அவரிடம் சொல்லலாமா என்கின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் அவளுக்குள் இருந்தது. இப்படியே அவள் பஸ் ஏறி அவள் ஹாஸ்டலுக்கு சென்று ஹாஸ்டலில் அவளுடைய அறையை திறந்து அங்கு போய் அப்படியே அமர்ந்தாள். அந்த ரம்யா சொன்ன மாதிரி நம்ம வருணுக்கு ஏத்த ஜோடி நம்ம கிடையாது. அவரை எவ்வளவு படிச்சிருக்காரு, எவ்வளவு பெரிய ஆபீஸ்க்கு எம்பியா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருவரை போய் என்ன காதலிச்சா அதுக்கு நான் சம்மதம் சொல்லலாமா? அவர் தான் நம்ம கிட்ட வந்து கேட்டா நம்மளுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, அதை மீறி நம்ம போகக்கூடாது. ஏழைக்கு தக்கன எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த எள்ளு உருண்டைக்கு தான் நம்ம ஆசைப்படணுமே தவிர நம்ம பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுவதற்கு ஆசைப்படக்கூடாது என்று அவள் உள்மனதில் நினைத்தாள். இப்படியே அதை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவள் வருணுக்கு போன் செய்யலாமா என்று ஒரு முறை யோசித்தாள். சக்தி பிறகு வேண்டாம் என்று அவள் அப்படியே இருந்து விட்டாள். ரம்யா சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் நினைத்து பார்த்து கொண்டே அன்று அவளுடைய பொழுதை போக்கினாள். இரவு உணவை கூட சாப்பிட செல்லாமல் அவள் அறையிலேயே அப்படியே படுத்து கிடந்தாள். அப்பொழுது அவளுடைய போன் அடிக்கவும் அது சக்தியின் அப்பாவாக இருக்கவும், அப்பா சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க என்று கேட்கவும், நல்லா இருக்கேன் சக்தி, நீ போன் பண்ணுவன்னு எதிர்பார்த்தேன், நீ போன் பண்ணவே இல்லை. கையில் கொண்டாந்து காசு கொடுத்தது, அந்த காசை வாங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பொண்ணு மொத இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுத்து அனுப்புனதை நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ பெருமையா இருந்துச்சு தெரியுமா? உங்க அம்மா அப்படியே சாமி முன்னாடி அந்த காசை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் காசை சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு கடனை கொஞ்சம் கொடுத்துட்டு அக்காவுக்காக மீதி காசை சேர்த்து வச்சிருக்கேம்மா என்று அவர் சொல்லவும், ரொம்ப சந்தோஷம்ப்பா என்று அவள் சொன்னாள். என்னம்மா சக்தி, ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு, எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா என்று அப்பா கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பா என்று அவள் சொன்னாள். அப்பொழுது சக்தியின் மனதில் இந்த விஷயத்தை அப்பா கிட்ட பேசலாமா, அப்பா கிட்ட ஏதாச்சும் நம்மளுக்கு தீர்வு கிடைக்குமா என்று அவள் யோசித்தாள். பிறகு அப்பா கிட்ட சொன்னா அப்பா எதுவும் தப்பா எடுத்துப்பாரா என்று கூட அவள் சிந்தித்து பார்த்தாள். பிறகு அவளை ஒருநிலைப்படுத்தி கொண்டு, அப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு நீங்க தகுந்த மாதிரி ஒரு பதில சொல்றீங்களா? எனக்கு இந்த ஆபீஸ்ல சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, அதனால இந்த விஷயத்த உங்ககிட்ட கேக்குறேன்ப்பா என்று அவள் சொல்லவும், அப்படி என்னம்மா ஒரு விஷயம் சொல்லு என்று அவர் கேட்டார். அப்பா, இப்ப நான் கேட்க போறது ஒரு உதாரணத்துக்காக என்ன வச்சு கேக்குறேன், அதுக்காக நான் தாங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்காதீங்க, புரியுதுங்களா என்று சொல்லவும், பரவாயில்லம்மா, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட கேளு என்று அப்பா சொன்னார். அப்பா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேலைக்காக வந்திருக்கு. அந்த பொண்ணை நம்ம வேலை செய்யற ஆபீஸ்ல ஓனர் அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அவருக்கு எந்த பதிலுமே சொல்லல. ஆனா இதற்கிடையில என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே அந்த பையனுக்கு ஒரு லவ் வந்து அந்த பொண்ணு அவரை நல்லா ஏமாத்திட்டு போயிடுச்சு. அந்த விஷயத்துல இருந்து அவர் இப்பதான் மீண்டு வந்திருக்காரு. இதற்கிடையில அவர் மனசுல ஒரு பொண்ணு இடம் பிடிச்சிருக்கா. அதே மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு பணக்காரர், இந்த பொண்ணு ஒரு ஏழை. ஆனா அவங்க குடும்பத்துல காசு பணம் அவங்க எதிர்பார்க்கல, நல்ல குணமுள்ள பொண்ணா மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிறார்கள். அந்த பையன் மட்டும் இல்ல, அவங்க அம்மா அப்பா என்று எல்லாருமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாருக்குமே பிடிச்சது போக இல்லாம அந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. அவர் பணக்காரர், நம்ம ஏழை.
அவர் நிறைய படிச்சிருக்காரு, நம்ம படிக்கல. இதுக்கிடையில 4 பேரு அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத பார்த்தால் என்ன பேசுவாங்க, அவருக்கு ஏதாச்சும் ஒரு தலைக்குனிவு வந்துருமான்னு அந்த பொண்ணு யோசிக்குது. இது எப்படிப்பா எடுத்துக்கிறது? இந்த காதலை வளர விடலாமா, இல்ல நம்ம நுனியிலேயே வெட்டி வீசிடலாமாப்பா? எனக்கு ஒரு பதில் சொல்றீங்களாப்பா என்று அவள் கேட்கவும், என்னம்மா சக்தி, இவ்வளோ குழப்பமான ஒரு கேள்வியை கேட்டிருக்க. எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பணக்காரர் உங்க கேன்டீன்ல வேலை செய்யற பொண்ணை காதலிக்கிறார். அந்த தம்பி மனசளவுல அந்த பொண்ணை ரொம்ப நேசிக்கிறார் என்று அர்த்தம். அவருக்கு காசு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ற, அவங்க அப்பா அம்மாவுக்கும் முக்கியம் இல்லைன்னு சொல்ற. அப்படிப்பட்ட இடத்துல அந்த பொண்ணு போய் வாழ்ந்தால் அது சொர்க்கம்தான் நான் சொல்லுவேன். 1000 பேர் 1000 பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த பொண்ணுக்கு எதுக்காக அதை நினைச்சு பார்க்கணும்? அந்த பொண்ணுகிட்ட காசு பணம் மட்டும்தான் இல்லம்மா. இருக்கலாம், நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு அந்த கம்பெனிக்கு ஓனர் தானே. அப்ப எதுக்கு அந்த பொண்ணுக்கு தன்னை ஒரு ஏழ்மைப்பட்ட பொண்ணா எண்ணி பார்க்கணும்? 1000 பேர் வளர்வதற்காக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம வீழ்ந்து போகணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லி இருக்காங்க. அதனால அந்த பொண்ணை எதையுமே மனசுல வச்சுக்காம அந்த தம்பியோட மனசை நோகடிக்காம இருந்தாலே போதும். ஏன்னா ஏற்கனவே அந்த தம்பி ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கு. அந்த தம்பியோட மனச மறுபடியும் காயப்படுத்த கூடாது. அது எவ்வளோ ஒரு உள் உணர்வா இருந்தாலும் கேன்டீன்ல வேலை செய்யற பொண்ணுதான் நம்மளுக்கு மனைவியா வரணும்னு சொல்லி காதலிக்கிறார் இல்ல, அந்த மனசை பார்த்தா போதுமா? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதை பத்தி அந்த பொண்ணு யோசிக்க வேணான்னு சொல்லு என்று அப்பா சொல்லவும், அப்பா, உண்மையாலுமே நான் இதை நினைச்சு ரொம்ப சோர்ந்து போய் இருந்தேன். என்னடா பதில் சொல்றதுன்னு இருந்தேன். நல்ல வேலைப்பா, உங்ககிட்ட எனக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருச்சு. சரிப்பா, அம்மாவையும் அக்காவையும் கேட்டதா சொல்லுங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு ஃபோன் பண்றேன்ப்பா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. நான் இன்னும் சாப்பிடல, போய் நான் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு முடிஞ்சா ஃபோன் பண்றேன், இல்லாட்டி நான் காலையில ஃபோன் பண்றேன் பாய் என்று சொல்லிவிட்டு சக்தி போனை வைக்கவுமே அங்கு ரகுராமனுக்கு மனதுக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. சக்தி அவளை பத்தி கேட்டாளா, இல்ல வேற ஒருத்தவங்க கேட்டதுக்காக கேட்டாளா? எதுவா இருந்தாலும் சக்தி நல்ல முடிவா எடுப்பாள், எனக்கு பூரணமா நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி அவர் அப்படியே போனை வைத்துவிட்டு சக்திக்கு போன் செய்ததை பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு சக்திக்கு அப்பாவிடம் பேசிய பிறகு அவள் மனதில் ஒரு இணைப்பிரியா சந்தோஷம் வந்தது. அப்பாவே சொல்லிட்டாரு, தான் காதலிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அந்த ரம்யா யாரு? அவ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு நான் வருண் கூட பேசாம இருந்துருவனா? அதெல்லாம் இருக்க மாட்டேன். வருண் எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அவர் என்ன விழுந்து விழுந்து காதலிக்கிறாரு. ஒரு நல்ல மனிதர். அவர் மனசை நான் நோகடிக்க மாட்டேன். 1000 பேரு 1000 தான் சொல்லட்டுமே, அவரு என்னோட காதலர். அது மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கு. நான் என்னுடைய காதலை ஃபர்ஸ்ட் நான் வருண் கிட்ட சொல்லி ஆகணும். அப்பதான் அவருக்கு என் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர் நான் தவிக்க விட்டு வச்சிருந்தா எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடும். அதனால நாளைக்கு எப்படியாச்சும் வருண் கிட்ட என்னோட காதலை சொல்லியே ஆகணும். வேணாம், நாளைக்கு வேணாம். அவர் ஞாயிற்றுக்கிழமை என்ன சென்னையை சுற்றி பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்காருல்ல, அப்ப அவர்கிட்ட என்னுடைய காதலை சொல்லிட வேண்டியதுதான் என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அட, நாளைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை என்று அவள் நினைத்து கொண்டு அன்று இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அவள் உறங்குவதற்கு தயாரானாள். இங்கு வருண் வீட்டிற்கு சென்ற பிறகு சுமதி வருணிடம், என்னடா காலையில அவ்வளோ குதிச்சிட்டு ஓடுன, என்ன சக்தியை கூட்டிக்கிட்டு ஆபீஸ் போனியா என்று அம்மா கேட்கவும், அம்மா
எப்படிம்மா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் சக்தியை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன்ட்டு என்று அவன் கேட்கவும், உங்க அப்பா தான் சொன்னாரு என்று சொல்லவும், அப்பா சொன்னாரா? எப்படி அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு என்று அவன் கேட்கவும், அது உங்க அப்பா கிட்ட தாண்டா கேட்கணும் என்று சுமதி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு நாராயணன் வந்தார். என்னடா, என்ன உனக்கு அவ்வளோ பெரிய சந்தேகம்? உங்க அம்மாவை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க என்று கேட்கவும், இல்லப்பா, காலையில சக்தி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனது நீங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு என்று நான் கேட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இந்த வயசை தாண்டி தானடா நானும் வந்திருக்கேன் என்று அப்பா சொல்லிவிட்டு அப்படியே மூவரும் சிரித்துவிட்டு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வருண் அம்மாவிடமும் அப்பாவிடமும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். அம்மா, அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று அவன் சொல்லவும், என்னடா என்று கேட்கவும், சக்தி என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா சக்தியை கூட்டிட்டு போகலான்னு இருக்கேன். அப்படி எங்கடா சக்தியை கூட்டிட்டு போக போற என்று அம்மா கேட்க, இல்லம்மா, இன்னைக்கு நான் கூட்டிட்டு போனப்ப அவ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா. நான் சென்னைக்கு வந்து இவ்வளோ நாளாச்சு, ஆனா நான் சென்னையை சுத்தி பார்த்ததே இல்லை. என்ன ஒரு நாள் சென்னை ஃபுல்லா சுத்தி காமிக்கிறீங்களான்னு கேட்டா. நானும் சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, அவளை கூட்டிக்கிட்டு சென்னையை சுற்றி பார்க்கலான்னு சக்தி கிட்ட சொன்னேன். அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு நாளைக்கு கூட்டிட்டு போக போறேன் என்று அவன் சொல்லி கொண்டு இருந்தான். நாராயணன், அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் லவ்வர்ஸ் எங்கேயும் போகாம இருக்காங்களேன்னு பார்த்தேன். இந்தோ கிளம்பிட்டாங்க சுமதி என்று அவர் சொல்லவும், அப்பா, என்னப்பா கிண்டல் பண்றீங்க என்று அவன் கேட்டான். டேய், நான் சும்மா உன்னை கலாய்ச்சேன். என் மருமகளை நீ நல்லா கூட்டிட்டு போய் சுத்தி காமி. அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு, அவ ஆசைப்படாததையும் வாங்கி கொடு. அவளை நீ சந்தோஷமா வச்சிட்டாலே போதுண்டா என்று நாராயணன் சொல்லவும், அதெல்லாம் நான் சக்திய சூப்பரா பார்த்துப்பேன். அப்ப நாளைக்கு நான் காலையில நானும் சக்தியும் வெளியில போயிட்டு வரோம் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தோடு அவன் அறைக்கு சென்றான். அறைக்கு சென்ற பிறகு அம்மாவும் அப்பாவும் வெளியில் செல்வதற்கு ஓகே சொன்னதை நினைத்து அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். பிறகு அவன் சக்திக்கு போன் செய்தான். ஹலோ சக்தி என்று அவன் கூப்பிடவும், என்ன வருண் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று அவள் கேட்கவும், ஆமா, நாளைக்கு உன்னை கூட்டிக்கிட்டு நான் சென்னையை சுத்தி காமிக்க போறேன், மெட்ராஸை சுத்தி பார்க்க போறோம் என்று அவன் சொல்லவும், நிஜமாலுமா என்று அவள் கேட்டாள். ஆமா சக்தி, நாளைக்கு உன்னை கூட்டிக்கிட்டு நான் ஃபுல்லா சுத்தி காமிக்க போறேன். நாளைக்கு தான் சண்டே தானே, சுத்தமா மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாளைக்கு சண்டேங்கிறதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால காலையில ஒரு 8 மணிக்கு ரெடியா இரு, உன்னை வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவன் சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் வருண் சார், உங்ககிட்டே நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் போன்ல எல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களை பார்த்து உங்ககிட்ட நேரடியா தான் சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எப்ப நாளைக்கு பொழுது விடிஞ்சு உங்க கூட நான் வெளியில வருவேன்னு இருக்கு. அந்த விஷயத்த எப்ப உங்ககிட்ட சொல்லுவேன்னு இருக்கு என்று சக்தி சொல்லவும், என்ன சக்தி சொல்ல போற? எதுவா இருந்தாலும் இப்பே சொல்லேன் ப்ளீஸ் என்று அவன் கேட்கவும், அதெல்லாம் முடியாது, நான் நேர்ல பார்த்து தான் சொல்லுவேன் என்று அவள் சொன்னாள். ப்ளீஸ் சக்தி சொல்லேன் என்று அவன் கேட்கவும், நீங்க என்ன கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு தான் சொல்லுவேன் என்று அவள் சொல்லவும், அப்ப நான் ஏதாச்சும் கண்டுபிடிச்சு சொன்னா நீ இதுதானே சொல்லுவியா என்று அவன் கேட்கவும், எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்று சக்தி சொல்லவும், உடனே
நாளைக்கு நீ என்கிட்ட உன்னுடைய காதலை சொல்ல போறியா என்று அவன் சடார் என்று கேட்கவும், சிறிது நேரம் அமைதியாக இருந்த சக்தி, என்ன இந்த விஷயத்தை இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு, நம்ம அவருக்கு சர்ப்ரைஸா சொல்லலான்னு பார்த்தா இவர் என்ன பொட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு, ஆனாலும் நம்ம அவர்கிட்ட பிடிக்கொடுக்காமலே பேசுவோம், இது இல்லைன்னு சொல்லுவோம், அப்பதான் அவர் என்னன்னு மண்டையை போட்டு குறைஞ்சுக்கிட்டே இருப்பாரு என்று சக்தி நினைக்கவும், அதெல்லாம் இல்லை, நீங்க உங்களுடைய ஆசையை மட்டும்தான் சொல்றீங்க, நான் நினைச்சதெல்லாம் நீங்க சொல்லல என்று அவள் சொன்னாள். அப்ப அதுவும் இல்லையா? அப்ப வேற என்னன்னு எனக்கு தெரியலையே. சரி, நாளைக்கு வரேன், காத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ல போறன்னு நினைச்சு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு, இப்படியே அவர்கள் இருவரும் சந்தோஷமாக பேசிவிட்டு அவர்கள் போனை வைத்தார்கள். இங்கு சக்தியை அழைத்து கொண்டு சென்னையை சுற்றி பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்தில் வருண் இருந்தான். அங்கு நம் வருணிடம் தன் காதலை சொல்ல போகிறோம் என்கின்ற உற்சாகத்தில் சக்தி இருந்தாள். சக்திக்கு உற்சாகம் தாங்க முடியவில்லை. காதல் என்றால் இதுதான் போல என்று அவள் தலைக்கால் புரியாமல் அப்படியே அந்த ரூமை சுற்றி சுற்றி வந்தாள். நம்ம நாளைக்கு எப்படி வருண் சார் கிட்ட நம்ம காதலை சொல்றது என்று அவள் ரிவர்சல் கூட பார்த்தாள். ஆனால் அது எல்லாமே அவளுக்கு ஓவராக இருக்கவும், அந்த அறையில் யாரும் இல்லாமல் இருப்பது அவளுக்கு நன்றாக இருந்தது. இப்படியே இருவருமே மாறி மாறி நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன நடக்கப் போகிறது என்று அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார்கள். நாளை பொழுது இருவருக்குமே நல்லதாக விடிய வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அன்று இரவு நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தார்கள். இங்கு நாராயணனும் சுமதியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். என்னங்க, எனக்கு என்னமோ சக்தியும் வருணும் நாளைக்கு வெளியில போறத பார்த்தா அநேகமா சக்தி நாளைக்கு அவருடைய காதலை நம்ம வருண் கிட்ட சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய உள் உணர்வு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்குங்க என்று அவள் சொன்னாள். சுமதி நாராயணன் கூப்பிட்டு, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமா சக்தியோட அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமா நம்ம சக்தியை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்துடலாம். நானும் அதுதானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் என்று சொல்லி அவர்கள் அப்படியே வருண் சக்தி திருமணத்தை பற்றி பேசிக்கொண்டு அவர்கள் அன்று இரவு உறங்கினார்கள். இங்கே சக்தியின் வீட்டில் லக்ஷ்மி, இன்னைக்கு உன் பொண்ணு என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டா, ஆனா அது நம்ம சக்தியை பத்தி கேட்டாலான்னு அவளுக்கு தெரிஞ்சவங்களை பத்தி கேட்டாலான்னு எனக்கு தெரியல. அப்படி என்னங்க கேட்டா என்று அவள் கேட்கவும், அவர் சக்தி சொன்ன அனைத்து விஷயத்தையும் லக்ஷ்மியிடம் சொன்னார். இப்படியெல்லாம் நம்ம சக்தி கேள்வி கேட்டா எனக்கு என்னமோ இது வேறு யாருக்கும் நடந்த மாதிரி தெரியல, இது நம்ம சக்திக்கு நடந்த மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குங்க என்று லக்ஷ்மி சொல்லவும், இங்க பாரு லட்சுமி, நம்ம சக்தி நல்ல புத்திசாலியான பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சா கூட நம்மளுக்கு சந்தோஷம்தான். அவ நிறைய கஷ்டப்பட்டுட்டா, அவள் சந்தோஷமான இடத்துல போய் வாழட்டுமே. ஆனா அவ அப்படி போறவ கிடையாது. அவ அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு அவளோட வாழ்க்கையை பாப்பா. நீ வேணா பாரு என்று அவர் சொல்லவும், நான் மட்டும் என்னங்க சக்தி சுயநலவாதியா இருப்பானா சொன்னேன். அவ அப்படியெல்லாம் இருக்க மாட்டாள். அப்படி இருந்தவளா இருந்தா சின்ன பிள்ளையா இருந்து நம்ம குடும்பத்துக்காக அவ கஷ்டப்பட மாட்டாளே. அவளுடைய தானுங்கிற மூப்புக்கு இருந்திருப்பாளே. அவ இந்த குடும்பத்துக்காக உழைக்கணும்னு நான் அப்படி சொல்லுவாளா? அவ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாதான் எடுப்பாள். அதனால அது நல்லாவே இருக்குங்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். சரிங்க, நாளைக்கு கையல் ஊருக்கு போறேன்னு சொன்னா சக்திக்கு சில சாப்பிடுவதற்கு பொருள் எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன், அதை கொடுத்து அனுப்பிவிடணும். நீங்க மறக்காம நாளைக்கு வேலைக்கு போகையில அதை அப்படியே கையல் வீட்டுல கொடுத்துட்டு போங்க என்று சொல்லவும், சரி லக்ஷ்மி, நாளைக்கு
நான் அந்த கயல் வீட்டில் கொடுத்துடுறேன், நீ எதையும் நினைக்காமல் நிம்மதியா படுத்து தூங்கு என்று ரகுராமன் சொல்லவும் அவள் நிம்மதியாக படுத்து உறங்கினாள். இங்கு ரகுராமன் அவர் தன் மகளை நினைத்து அப்படியே நிம்மதியாக உறங்கினார்கள். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டதை ஸ்வேதா கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்பொழுது ஸ்வேதாவின் மனதில், என்னது, சக்தி அங்க ஒரு பணக்கார பையனை காதலிக்கிறாளா? இது நம்ம கிட்ட சக்தி சொல்லவே இல்லையே. அவ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாளே, ஏன் அந்த விஷயத்தை என்கிட்ட என்று அவள் நினைக்கவும், ஸ்வேதா, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குன்னு தான் காதலிக்கிறேன்னு சொன்னா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சாலோ? இருந்தாலும் இருக்கலாம், சக்தி மனசு அப்படிதானே. ஆனாலும் எனக்கு திருமணம் செய்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சக்தி ரொம்ப போராட்டமா போராடுறா. சக்தியோட மனசுக்கு, சக்தியோட குணத்துக்கும் அவ நல்லபடியா ஒரு மாப்பிள்ளையே பார்க்கணும். நானும் அவங்களுக்கு எந்தவித சிரமமும் கொடுக்காமல் அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி திருமணம் பண்ணிட்டு நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். அப்பதான் எங்க அம்மாவும் அப்பாவும் சக்தியும் நிம்மதியா இருப்பாங்க என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டு, நம்ம சக்தியிடம் அவள் காதலிக்கிறாளா இல்லையான்னு நம்ம கேட்கலாமா? வேணாம், கேட்க வேணாம். அவளே சொல்றதா இருந்தா சொல்லட்டும், நம்ம தெரிஞ்ச மாதிரி எதுவும் காட்டிக்க வேணாம் என்று அவள் சொல்லிவிட்டு ஸ்வேதாவும் சக்தியை நினைத்து அப்படியே உறங்கினாள். இங்கு அனைவருமே அன்று அவரவர்களுடைய நினைப்போடு அவரவர்களோடு கனவோடும் அன்று உறங்கி அடுத்த நாள் சூரியன் மிக பிரகாசமாக அனைவருக்குமே காட்சி கொடுத்தது. அன்று சக்தி மிக சுறுசுறுப்பாக எழுந்து அவளுடைய காலை வேலையை முடித்துவிட்டு காலை உணவை கூட சாப்பிடாமல் அவள் கடகடவென்று நம் வருண் கூட வெளியே செல்ல போகிறோம் என்ற நினைப்பில் அவள் கிளம்பிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வருண் அவளுக்கு போன் செய்து, சக்தி கிளம்பிட்டியா? வீட்டிலிருந்து கிளம்ப போறேன். அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் சொன்னதுனால அவங்க எனக்கு காலையிலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நானும் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்ப போறேன். நீ சாப்பிட்டியா என்று கேட்கவும், வருண் சார், உங்க கூட வெளியில வரத நினைச்சு எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. அதனால நம்ம வெளியில போகையில ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்ப எனக்கு பசிக்கவே இல்லை என்று அவள் சொல்லவும், அதுவும் சரிதான். அப்பா உனக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காரு. அதனால நீ எப்படி வேணாலும் வா. உன்னை இன்னைக்கு ஃபுல்லா கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று வருண் சொல்லவும், அப்படியா? எப்படி என்ன பொறுப்பா பாத்துக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். சரி சரி, நான் கிளம்பிட்டு தான் இருக்கேன், நீங்க சீக்கிரமா வாங்க என்று சக்தி சொல்லவும், இந்தோ இன்னும் 10 நிமிஷத்துல உன்னோட ஹாஸ்டல் வாசல்ல நான் நிற்பேன் என்று அவன் சொல்லி போனை வைத்தான். அவன் சொன்னது போலவே 10 நிமிடத்தில் சக்தியின் ஹாஸ்டல் வாசலில் வந்து வருண் நின்றான். அவன் வண்டி சத்தம் கேட்ட சக்தி கீழே இறங்கி அவள் வார்டனிடம் நான் ஆபீஸ்ல வெளியே போறேன் என்று சொல்லி அவள் அந்த காரில் ஏறி சென்றாள். அவள் காரில் ஏறி அமர்ந்ததுமே, என்ன சக்தி, இந்த சுடிதார்ல ரொம்ப அழகா இருக்க என்று சொல்லவும், அப்படியா, இந்த சுடிதார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏதோ கிராமத்து பேரழகிய பார்த்த மாதிரி இருக்கு. உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ ரொம்ப அழகா இருப்ப சக்தி. நீயே ஒரு தேவதை. தேவதைக்கு இந்த சுடிதார் இன்னும் தேவதை மாதிரி இருக்கு என்று வருண் சொல்லவும், போதும் போதும், என்னை ரொம்ப வர்ணிக்காதீங்க. எனக்கு ஐஸ் வைக்காம என்னைய எல்லா இடத்தையும் சுத்தி காமிங்க என்று சொல்லவும், அதுக்குத்தானே உன்னை நான் கூட்டிட்டு போறேன். ஆமா சக்தி, முத எங்க போகலாம் என்று அவன் கேட்கவும், வருண் சார், எனக்கு இந்த சென்னையில என்னென்ன எங்க இருக்குன்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது. அதனால நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்களோ அங்க கூட்டிட்டு போங்க என்று சக்தி சொன்னாள். ஃபர்ஸ்ட் உன்னை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட வைத்து விடுகிறேன். அதுக்கு அப்புறமா நம்ம ஏதாச்சும் மால் போகலாம். அதுக்கப்புறமா ஒரு சினிமா பார்க்கலாம். அதுக்கப்புறமா உன்னை நான் பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன் என்று வரிசையாக வருண் ஒவ்வொன்றாக சொல்லவும், என்னது, சினிமா பார்க்க கூட்டிட்டு போறீங்களா?
சூப்பர், நான் தியேட்டர் பார்த்ததே இல்ல. எங்க ஊர்ல ஒரு டூரி டாக்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஆனா சிட்டில நல்லா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க என்று சொல்லவும் அவள் அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டு வருணுடன் சென்று கொண்டிருந்தாள். வருண் சொன்னது போலவே சக்தியை ஒரு நல்ல ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்று அவளுக்கு நல்ல விதமாக சாப்பிடுவதற்கு அனைத்தையும் வாங்கி கொடுத்தான். அவள் அங்கு சாப்பிட்டு முடிந்து ஒரு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிந்த பிறகு அவர்கள் ஒரு மாலுக்கு போனார்கள். அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். பிறகு சக்தியை கூட்டிக் கொண்டு அந்த மால் முழுவதையும் அவன் சுற்றி காமிக்கவும், என்ன வருண் சார், இவ்வளோ பெருசா இருக்கு, என்னால நடக்கவே முடியல என்ற சக்தி, இதுக்கே இப்படின்னா எப்படி, இது அச்சு சின்னது, இதை விட பெருசெல்லாம் இருக்கு என்று வருண் சொன்னான். போதும்பா, என்னால நடக்க முடியல என்று சொல்லி அவன் மணியை பார்க்கும்போது மணி 1 இருந்தது. சரி சக்தி, இப்ப நம்ம மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம படம் பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும், நம்ம இங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம் என்று சொல்லி அவளை ஒரு சைவ ஹோட்டலுக்கு அழைத்து சென்று அவளுக்கு விதவிதமாக அனைத்தையுமே வாங்கி கொடுத்து அவன் சாப்பிட வைத்து அழகு பார்த்து விட்டு அவர்கள் இருவரும் சினிமாவிற்கு சென்றார்கள். சக்தி, இதுதான் நம்ம ஊர் சினிமா என்று சொல்லி அவர் தியேட்டரை காமிக்கவும், என்ன வரும் சார், உள்ள போனதுமே இப்படி ஜில்லுன்னு இருக்கு, எனக்கு குளிர்ற மாதிரி இருக்கு என்று அவள் சொல்லவும், குளிர்தா என்று அவன் கேட்டான். ஆமா வருண் சார், எனக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு என்று அவள் சொல்லவும் உடனே வருண் போட்டிருந்த சட்டையை கழட்டி அவளுக்கு கொடுக்கவும், இந்தா சக்தி, இத போட்டுக்கோ, இத போட்டா அவ்வளவா குளிராது என்று அவன் சொல்லவும் அந்த சட்டையை அப்படியே அவள் அணைத்தது போலவே அவள் அதை போட்டுக்கொண்டு அவள் சினிமாவை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த சட்டையில் இருந்து வரும் அந்த ஸ்மெல் அவளுக்கு ஏதோ ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அந்த வாசம் அவளுக்கு ஏதோ ஒன்றை அவளுக்கு தூண்டிக்கொண்டே இருந்தது. உடனே வருண் சக்தியை பார்த்து, என்ன சக்தி, என்ன ஏதோ மாதிரி இருக்க என்று கேட்கவும் உடனே அவள் சுதாரித்து ஒண்ணுமில்லை என்று சொன்னாள். அப்படியே இருவரும் படத்தை பார்த்து கொண்டு இருந்தார்கள். பிறகு படம் இடைவெளி வரவுமே சக்திக்கு ஐஸ்கிரீம், பாப்கார்ன் என்று அனைத்தையுமே வாங்கி கொடுத்தான். வருண் சார், போதும், இதுக்கு மேல என் வயிற்றுல சுத்தமா இடம் இல்லை, எனக்கு நல்லா சாப்பிட்டு என் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, இதுக்கு மேல இந்த ஜூஸை குடிக்க முடியாது, பிளீஸ் நீங்க குடிச்சிடுறீங்களா என்று அவள் அந்த ஜூஸை கொடுக்கவும் அவள் கொடுத்த அந்த ஜூஸை அவனும் அப்படியே வாய் வைத்து குடித்தான். சார் சார், அந்த ஸ்ட்ராவை எடுத்துட்டு நீங்க குடிங்க, அது நான் வாய் வச்சு குடிச்சேன் என்று அவள் சொல்லவும், பரவாயில்ல சக்தி, நீ எனக்கு மனைவியாக போறவ, நீ என்னுடைய காதலி தானே, நீ வாய் வச்சு குடிச்சா அந்த ஜூஸ் நான் வாய் வச்சு குடிச்சா என்ன தப்பு, தப்பே இல்லை சார், அது என்னுடைய எச்சில் பட்டிருக்கு என்று சொல்லவும், பரவாயில்ல, எச்சி கூட நல்லாதான் இருக்கு என்று அவன் சொன்னான். அவன் அது மாதிரி சொல்லவுமே சக்திக்கு என்னமோ போலாகி அவள் வெட்கத்தில் மூழ்கி போனாள். என்ன சக்தி, வெக்கப்படுறியா என்று அவன் கேட்கவும், ஆமா, எனக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லவும் பின்ன வெக்க வராமல் எப்படி இருக்குமா, போங்க வருண் சார் என்று அவள் சொன்னாள். சக்தி, இப்படியெல்லாம் நீ வெக்கப்படாத, நீ வெக்கப்படுவதை பார்த்தால் எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு என்று சொல்லவும் உடனே வருணை அவள் அடிப்பது போல கையை ஓங்கி, சக்தி வேணா சக்தி, என்னை அடிக்காது என்று அவன் சொன்னான். போங்க சார், என்ன நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்க என்று சொல்லி அவர்கள் இருவரும் அன்று சந்தோஷமாக படத்தை பார்த்து விட்டு வெளியே வந்தார்கள். சக்தி, படம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்ததா என்று அவன் கேட்கவும், சூப்பரா இருந்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏசி தியேட்டர்ல உட்கார்ந்து நான் படம் பார்த்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் ஊருக்கு போனா அங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நான் அந்த ஊர்ல போயிட்டு ஏசி தியேட்டர்ல படம் பார்த்தேன்னு சொல்லுவேன் என்று அவள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தாள். பிறகு இந்தாங்க சட்டை என்று அதை கலட்டி அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கி அவன் போட்டுக்கொண்டு, சரி சக்தி, மணி இப்ப 4, நம்ம கரெக்டா இங்கிருந்து பீச்சுக்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும்,
நம்ம போகலாமா என்று சொல்லி அவர்கள் காரில் ஏறி அப்படியே அவர்கள் பீச்சுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வருண் காரில் பாட்டை போடவுமே அந்த பாட்டை கேட்க கேட்க தன்னுடைய காதலை வருணிடம் எப்ப சொல்வேன் என்று அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பீச்சுக்கு சென்று அந்த பீச்சு காற்றில் அமர்ந்து தன்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். தன்னுடைய காதலை சொல்லவும் என்ன மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுக்க போகிறான் என்று அவள் பார்ப்பதற்கு ஆர்வமாக இருந்தாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எடுக்கும்போது நிறைய தடங்கள், அதனால கொஞ்சம் அங்கே கொஞ்சம் லேட்டாக பேசியிருப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளுடைய கதையை படிக்கிறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் லைக் அவ்வளோக்கா கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னை இன்னும் மேலும் என்னை கதை எழுதுறதுக்கும் இந்த மாதிரி கதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மோட்டிவேஷன் பண்ணும். அதனால நம்ம கதையை படிச்சுட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. நன்றி.